அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களே, நாம் இன்றைக்கு பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் இயல் 2 பகுதிக்குள்ளே போக போகிறோம். அந்த இயல் 2 பகுதிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதில் மொத்தமாகவே உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள், ஓதுவது ஒழியேல். இந்த மொத்தமாக இந்த இயல் 2 முழுவதுமாகவே கொடுக்கப்பட்ட தலைப்பு அப்படின்னு பார்த்தோன்னா ஓதுவது ஒழியேல். ஓதுவது அப்படின்னா என்னம்மா, கல்வி கற்பது அப்படின்ற பொருளை தருகிறது. ஒழியேல் அப்படின்னா கல்வி கற்பதை நம்ம ஒரு நாளும் நிறுத்தக்கூடாது. அதுக்காக என்ன சொல்லியிருக்காங்க, ஓதுவது ஒழியேல் அப்படின்ற தலைப்பில் என்ன பண்ணியிருக்காங்க, கற்றல் நோக்கங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கல்வி என்பது கடல் போன்றது. நம்மளுடைய வாழ்க்கை முழுவதுமாகவே நம்ம என்ன பண்ணலாம், கல்வியை கற்றுக்கொண்டே இருக்கலாம். கல்வியை ஒரு நாள் நம்ம நிறுத்தவே வேணாம். ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை கற்பது தான் கல்வி அப்படின்னு சொல்கிறோம். புத்தக வடிவில் மட்டும் நம்ம படிக்க வேணாம். யார்கிட்டையாருந்து ஒரு புதிய விஷயத்தை கற்றா கூட அதுவும் ஒரு வகை கல்வி தான். இதே மாதிரி பாருங்கள், இதனுடைய கற்றல் நோக்கங்கள் கொடுத்துருக்காங்க. கல்வியே அனைத்திற்கும் அடிப்படை என்பதனை உணர்தல். கல்வி தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமைகிறது. மிகவும் முக்கியமானது, மிகவும் இன்றியமையாதது. எளிய பாடல்களை சீர்பிரித்து படித்து பொருள் புரிந்து கொள்ளுதல். கதை படிக்கும் ஆர்வத்தை உருவாக்குதல். மொழியில் உள்ள எழுத்துக்கள், சொற்கள் ஆகியவற்றின் கட்டமைப்பை அறிந்து பயன்படுத்துதல். இதெல்லாம் இந்த இயல் 2க்கான கற்றல் நோக்கங்கள். எல்லாமே எதை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு பார்த்தோன்னா கல்வியினுடைய சிறப்பை பற்றி இந்த இயல் 2 முழுவதுமாகவே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. செய்யுள், உரைநடை, துணைப்பாடம் வரையும். இலக்கணம் தான் வேறு பகுதி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பாருங்கள், முதல்ல இயல் 2ல் செய்யுள் பகுதி. இதனுடைய தலைப்பு பாருங்கள், இன்பத்தமிழ் கல்வி. இதனுடைய தலைப்பு இன்பத்தமிழ் கல்வி. இது எதில் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா பாரதிதாசன் கவிதைகள் என்ற தொகுப்பிலிருந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, தமிழ் பேரு அப்படின்ற தலைப்பில் உள்ள ஒரு பகுதியை தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பாடல் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பாடலுடைய தலைப்பு இன்பத்தமிழ் கல்வி. இதிலேயே பாரதிதாசன் கவிதைகள் அப்படின்னாலே இதை எழுதினவர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். பாரதிதாசன் தான் இதை எழுதினார் அப்படின்னு தெரிஞ்சிடும். சிறிய வகுப்புலேயே அவரை பற்றிய குறிப்புகள் நிறைய படிச்சிட்டிங்க நீங்கள். பாரதிதார் மேலே கொண்ட பற்றின் காரணமாக தன்னுடைய பெயரை என்ன பண்ணார், பாரதிதாசன் என மாற்றி அமைத்து கொண்டார். இவருடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். இவர் பெற்றோர் பெயர் கனகசபை லட்சுமி அம்மையார் அப்படின்னு தெரியல. இவர் புதுச்சேரியில் பிறந்தவர். பாருங்கள், இதில் இருக்கிறத நான் படிக்கிறேன். நூல்வெளி. கவிஞர், இதழாளர், தமிழாசிரியர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் பாரதிதாசன். இவர் ஒரு தமிழாசிரியராகவும் பணியாற்றியிருக்கார். இதழாளர், கவிஞர். இவர் கவிதை, கதை, கட்டுரை, நாடகம் ஆகியவற்றை படைப்பதில் வல்லவர். இவர் கதை, கட்டுரை, நாடகம் எல்லாமே எழுதுவார். இவர் பாரதியார் மாதிரியே என்ன பண்ணார், பெண்ணடிமைக்கு எதிராக குரல் கொடுத்தவர். நிறைய புரட்சிகரமான கருத்துக்களை முன்வைத்தவர். அதனால தான் இவருக்கு புரட்சி கவி பாவேந்தர் பாரதிதாசன் என சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசையமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். இவர் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நூலுக்கு, நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது அளிக்கப்பட்டது. இவர் எழுதிய பிசிராந்தையார் அப்படின்ற நாடக நூலுக்கு என்ன வாங்கினாங்களாம், சாகித்ய அகாடமி விருது அளிக்கப்பட்டது. இவர் எழுதிய நூல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசையமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம். பாரதிதாசன் கவிதைகள் என்னும் தொகுப்பிலிருந்து தமிழ் பேரு என்னும் தலைப்பில் உள்ள பாடல் இங்கு பாடமாக வைக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு பாடலாக ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து பாரதிதாசன் கவிதை தொகுப்பிலிருந்து ஒரு பாடல் கொடுக்கப்பட்டிருக்கு. பாருங்கள், இந்த பாடல் போகிறதுக்கு முன்னாடி நுழையும் முன் அப்படின்றத படிச்சிடலாம். பாரதிதாசன் கவிதை எழுதுவதற்காக தாளையும் எழுதுகோலையும் எடுத்தார். தாள் எடுக்கிறாரு, எழுதுகோல் எடுத்துக்கிறாரு. எதை பற்றி எழுதுவது என சிந்தித்தார். வானம், ஓடை, காடு, தென்றல், மயில் போன்ற இயற்கை பொருள்கள் எல்லாம் அவர் கருத்தை கவர்ந்தன. அவர் என்ன எடுக்கிறாரு, பேப்பரும் பேனாவும் எடுக்கிறாரு. அதான் தாளும் எழுதுகோலும் எடுக்கிறாரு. எதை பற்றி எழுதுவது என சிந்திக்கிறாரு. அப்போ அவர் கண் முன்னாடி என்னெல்லாம் வருது, வானம், ஓடை, காடு, தென்றல், மயில் போன்ற எல்லாமே இயற்கை பொருள்கள் எல்லாமே அவர் கண் முன்னாடி வந்து போகின்றன.
எல்லாம் அவர் கருத்தை கவர்ந்தன. எனினும் புரட்சி கவிஞராகிய பாவேந்தர் தமிழரின் இன்னல் தீர்க்கும் வழி ஒன்றை கவிதையாக படைத்தார். எனினும் இது தமிழருடைய இன்னல் எது அப்படின்னு சொல்லிட்டு அதை தீர்க்கும் வழியை ஒன்று சொல்கிறார். இந்த பாடல் வழியாக கவிதையாக படைத்தார். அதை நாமும் படித்து சுவைப்போம். பாருங்கள், அதை நாமும் படித்து சுவைப்போம். பாருங்கள், பிக்சர்ஸ் அழகாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஒரு ஆறு, அதுக்கப்புறம் வயல்வெளி, வானம், அதில் அன்னம், மயில் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், அந்த பாடலுக்குள்ளே இப்போ போகலாம். நம்ம ஏழெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட. ஏடுனா என்னது நம்ம சொல்லலாம், புத்தகத்தில் என்ன சொல்லலாம், நம்ம நோட்டு சொல்லுவோம்ல, அதை தான் என்ன சொல்கிறாங்க, ஏடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட. கவினா கவிதை எழுதுறதுக்கு ஒரு ஏடு எடுத்தேன். என்னை எழுதென்று சொன்னது வான். என்னை பற்றி எழுது அப்படின்னு சொல்லிச்சு. யார் சொன்னா அப்படின்னா வானம். வான்னா வானம். ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும். ஓடையும் என்ன சொல்லுதான், என்னை பற்றியும் கவிதை எழுதுங்க அப்படின்னு சொல்லுதான். ஓடை தாமரை பூக்கள் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும். அதுவும் என்ன சொல்லுதான், ஓடையும் தாமரை பூக்களும் எங்களை பற்றியும் நீங்கள் கவிதை எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காடும் கழனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும். காடும், அதுக்கப்புறம் காடும் சொல்லுறாங்க. அதுக்கப்புறம் கழனினா வயல், கார்முகில்னா மழை மேகம். இதுவும் என்ன சொல்லுதான், இது எல்லாமே இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுமே என்ன சொல்லுதான், கண்ணை கவர்ந்திட, என்னுடைய கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும், எங்களை பற்றியும் நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொல்லி என் கண்ணு முன்னாடி நிற்கிற மாதிரி இருக்குது. எத்தனிக்கும்னா முயலும்ன்ற பொருளை தருகிறது. ஆடும் மயில் நிகர் பெண்கள் எல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார். ஆடும் மயில் நிகர், ஆடும் மயில் போன்ற, நிகர்னா சமமான, ஆடும் மயிலுக்கு சமமான பெண்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, உயிர் அன்பினை, எங்களுடைய அன்பெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கவிதையாக எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி இருக்கான் அவருக்கு. பாருங்கள், ஃபஸ்ட்லேருந்து ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட, புத்தகம் எடுத்தேன், கவிதை ஒன்று எழுதுறதுக்கு. என்னை எழுதென்று சொன்னது வான். என்னை எழுதென்று சொன்னது வான், வானம் சொல்லிச்சு. அதுக்கப்புறம் ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும். ஓடையும் தாமரை பூக்களும் என்ன பண்ணுச்சுங்களா, எங்களை பற்றியும் நீங்கள் கவிதை எழுதுங்க அப்படின்னு சொல்லிச்சான். காடும் கழனியும், காடும் வயல்வெளிகளும் கார்முகிலும் மழை மேகமும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும். என் கண் முன்னாடி வந்து எங்களை பற்றிய கவிதையும் நீங்கள் தீட்டுக அப்படின்னு சொல்லுதான். ஆடும் மயில் நிகர் பெண்கள் எல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார். ஆடும் மயில் போன்ற நிகருடைய, அதுக்கு சமமான பெண்கள் எல்லாம் எங்களுடைய அன்பினைலாம் நீங்கள் கவிதை வடிவில் எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சான். சோலை குளிர்தரு தென்றல், சோலையில் குளிர்ந்த தென்றல் வந்தது. முதல்ல என்ன சொல்கிறாரு, சோலையில் குளிர்ந்த தென்றல் வீசியது. பசுந்தோகை மயில் வரும். அதுக்கப்புறம் என்ன வந்துதான், தோகையுடைய மயில் வந்தது. பசுந்தோகை மயில் வரும், பசுமையான தோகையை கொண்ட மயில் வந்தது. அன்னம் வரும், அன்னப்பறவை வந்தது. மாலை பொழுதினில் மேற்றிசையில் விழும் மாணிக்க பருதி காட்சி தரும். மாலை பொழுதினில் மேற்கு திசையில் போன்றி மறையக்கூடிய கதிரவன், பருதினா கதிரவன் காட்சி தரும். என் கண் முன்னாடி இவங்களெல்லாம் காட்சி தராங்க. மாலை பொழுதினில் மேற்றிசையில் விழும் மாணிக்க பருதினா கதிரவன், மாணிக்கம் போன்ற ஒளியை உடைய கதிரவன் காட்சி தரும். வேலை சுமந்திடும் வீரரின் தோல் உயர். வேலை சுமந்திடும்னா வேல்லாம், போர் வீரர்லாம் வேல் வச்சுருப்பாங்களா, அதை சொல்கிறாங்க. வேலை சுமந்திடும் வீரரின் தோல், வீரருடைய தோல் உள்பட என்ன சொல்லுதான், வெற்பென்று, வெற்புனா மலைன்னு அர்த்தம், வெற்புனா மலை, வெற்பென்று சொல்லி வரைக என்னும். வெற்பென்று, எங்களுடைய தோள்கள்லாம் மலை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தோள்களை பற்றி நீங்கள் கவிதை எழுதுங்கள் அப்படின்னு சொல்லி போர் வீரர்கள் சொல்கிறாங்களாம். கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவின என்னை இவற்றிடையே. இந்த கோலங்கள்லாம் என்னுடைய காட்சியாக வந்து என்னுடைய
அழகிய காட்சியாக பெருந்திரளாக எனது எங்களை பற்றி கவிதை எழுதுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. கோலங்கள் யாவும் என் கண்ணு முன்னாடி வரக்கூடிய இந்த காட்சிகள் யாவும் மலைமலையாய் அடுக்கடுக்காய் வந்து, மலைமலையாய்னா அடுக்கடுக்காய் வந்து கூவின. என்ன கூவினா, எங்களை பற்றியும் நீங்கள் என்ன பண்ணுங்க, கவிதை எழுதுங்கள் அப்படின்னு சொல்லுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், சோலை குளிர்தரு தென்றல் வரும். சோலையில் குளிர்ந்த தென்றல் வந்தது வரும் அப்படின்னு எழுதுகிறாங்க. பசுந்தோகை மயில் வரும். பசுந்தோகை பச்சை நிறமுடைய தோகையை உடைய மயில் வந்தது. அன்னம் வரும், அன்னம் வந்தது. மாலை பொழுதினில் மேற்றிசையில் விழும் மாணிக்க பருதி காட்சி தரும். மாலை பொழுதில் மேற்கு திசையில் மறையக்கூடிய கதிரவன் மாணிக்கம் போன்ற ஒளி வீசக்கூடிய பருதினா கதிரவன் காட்சி தருவான். வேலை சுமந்திடும் வீரரின் தோல் உயர். வேலை சுமந்து இருக்கக்கூடிய போர் வீரர்கள்லாம் தங்களுடைய தோள்களை பற்றி வெற்பென்று, தோல் போன்ற எங்கள் தோள்கள்லாம் எப்படி இருக்குது, மலை போன்று இருக்கு, அந்த மலை போன்ற தோள்களை பற்றி எழுதுங்கள். சொல்லி வரைக என்னும் கோலங்கள் யாவும் மலை மலையாய் வந்து கூவின என்னை இவற்றிடையே. பாருங்கள், மலைமலையாய் என்னுடைய காட்சி வந்து என் கண் முன்னாடி விரிந்து செல்கிறது. இவற்றிடையே, இதற்கு இடையில் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன வருது அவருக்குன்னா, இன்னலிலே தமிழ்நாட்டினிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார். இன்னலிலேனா துன்பத்தில் இருக்காங்க. என் தமிழ்நாட்டில் உள்ள என்னுடைய தமிழ் மக்கள் துயின்றிருந்தார்னா உறங்கி இருந்தார்னா எதில் உறங்கியிருக்காங்கன்னா அறியாமையில் மூழ்கி போயிருக்காங்க. அறியாமைனா என்னது, பழைய மூட பழக்க வழக்கங்கள், கல்வி அறிவு இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்க, பழைய இதுலேயே இன்னும் மூழ்கி போய் அந்த அறியாமை என்ற இருளுக்குள்ளேயே இருக்காங்க அப்படின்னு உறங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. இன்னலிலே, அவங்க துன்பத்திலேயே, துன்பம்னா எதை குறிக்கிறது அப்படின்னா அறியாமை என்ற துன்பத்தில் அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, என்னுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய என் தமிழ் மக்கள் உறங்கி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னதோர் காட்சி இரக்கம் உண்டாக்கி அன்னதோர் காட்சினா அப்படி ஒரு காட்சி என் மனசில் இரக்கத்தை உண்டாக்குது. என்னுடைய தமிழ் மக்களை பார்க்கும்போது என்னுடைய மனசில் இரக்கம் உண்டாகுது, கருணை உண்டாகுது. ஆவியில் வந்து கலந்ததுவே, அந்த இரக்கம் வந்து என்னுடைய உயிரில் கலந்துருச்சு. தமிழ் மக்கள் அறியாமை என்ற இருளில் மூழ்கி போய் கிடக்குறாங்க. அதை பார்க்கும்போது என்னுடைய மனசில் இரக்கம் உண்டாகி என்னுடைய உயிரிலேயே அவங்க கலந்துட்டாங்க. அந்த காட்சி என்னுடைய உயிரிலேயே கலந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இன்ப தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்துவிட்டார். தமிழ் கல்வியை இந்த தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் கற்றுவிட்டாங்க அப்படின்ற நிலை வந்துவிட்டால், எய்திவிட்டால்னா வந்துவிட்டால், துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும். துன்பங்கள்லாம் நம்மளை விட்டு ஓடி போயிடும். நமக்கு என்ன கிடைக்கும், சுகம் வரும், சந்தோஷம் கிடைக்கும். நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும். கல்வி கற்பதனால நம்ம மனசில் என்ன இருக்குமா, தூய்மை உண்டாகும். நல்ல விஷயங்கள், நல்ல பண்புகளை நிறைய கற்றுப்போம். வீரம் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் தமிழ் மொழியை கற்றுக்கிறனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள்னு சொல்கிறாரு. துன்பங்கள் நீங்கும் சொல்கிறாரு, சுகம் வரும் சொல்கிறாரு, நெஞ்சினில் தூய்மை உண்டாகும், நிறைய நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துப்போம். வீரம் வரும், நமக்கு தைரியம் வரும். பாருங்கள், இது லாஸ்ட்டில் இன்னொரு வாட்டி, இன்னலிலே தமிழ்நாட்டினிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார்னா உறங்கிட்டு இருக்காங்க. அறியாமை என்ற இருளில் மூழ்கி கடந்து அதில் தூங்கிட்டு இருக்காங்க. அன்னதோர் காட்சி இரக்கம் உண்டாக்கி என் ஆவியில் வந்து கலந்ததுவே. அந்த மாதிரிக்கு ஒரு காட்சி என் மனசில் இரக்கத்தை உண்டாக்கி அது என்னுடைய ஆவியிலே கலந்துருச்சு. இன்ப தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்துவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும், நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும், வீரம் வரும். பாருங்கள், பாரதிதாசன். ஃபஸ்ட்லேருந்து ஒரே வாட்டி படிச்சுட்டு நம்ம பாடலுக்குரிய பொருளுக்கு போயிடலாம். ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான். ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும். காடும் கழனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும். ஆடும் மயில் நிகர் பெண்களெல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார். சோலை குளிர்தரு தென்றல் வரும்,
பசுந்தோகை மயில் வரும் அன்னம் வரும் மாலை பொழுதினில் மேற்றிசையில் விழும் மாணிக்கப் பருதி காட்சி தரும். பருதின கதிரவன். வேலை சுமந்திடும் வீரரின் தோள் உயர் வெற்பென்று வெற்புனா மலை சொல்லி வரைக என்னும் கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவின என்னை. இவற்றிடையே இன்னலிலே தமிழ் நாட்டினிலேயுள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார். அன்னதோர் காட்சி இரக்கம் உண்டாக்கி என் ஆவியில் வந்து கலந்ததுவே. இன்பத்தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்துவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும் வீரம் வரும். பாரதிதாசன். பாடலுடைய பொருள் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் உட்காந்து நீங்களும் என்ன பண்ணுங்கள், எடுத்து வச்சு அதை வாசித்து பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கும் நல்லா புரியும். எத்தனிக்கும் முயலும் வெற்பு மலை கழனி வயல் நிகர் சமம் பருதி கதிரவன் அன்னதோர் அப்படி ஒரு கார்முகில் மழைமேகம் துயின்றிருந்தார் உறங்கி இருந்தார். இப்போ பாருங்கள், பாடலுடைய பொருளை படிக்கிறேன். கவிதை எழுத ஏடு ஒன்று எடுத்தேன், என்னை கவிதையாக எழுதுக என்று வானம் கூறியது. நீரோடையும் தாமரை மலர்களும் எங்களை கவி ஓவியமாக தீட்டுக என்றன. காடும் வயல்களும் கருநிற மேகங்களும் என் கண்களை கவர்ந்து கவிதையில் இடம்பெற எத்தனி முயன்றன. ஆடும் மயில் போன்ற பெண்கள் அன்பினை கவிதையாக எழுதுக என்றனர். சோலையில் குளிர்ந்த தென்றல் வந்தது, பசுமையான தோகையுடைய மயில் வந்தது, அன்னம் வந்தது, மாணிக்கம் போல் ஒளி வீசி மாலையில் மேற்கு திசையில் மறைகின்ற கதிரவனும் வந்தான். வேலேந்திய வீரர்கள் மலை போன்ற எங்களது தோள்களின் அழகினை எழுதுங்கள் என்றனர். இவ்வாறு அழகிய காட்சிகள் எல்லாம் பெருந்திரளாக வந்து தங்களை கவிதையாக எழுதுமாறு கூறின. இவை எல்லாமே வந்து எங்களை கவிதையாக எழுதுக அப்படின்னு சொன்னதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் துன்பத்தில் கிடக்கும் என் தமிழ்நாட்டு மக்கள் அறியாமையில் தூங்கி கிடக்கிறார்கள். அந்த காட்சி என் மனதில் இரக்கத்தை உண்டாக்கி என் உயிரில் வந்து கலந்துவிட்டது. இத்துன்பம் நீங்க அனைவரும் இன்பத்தமிழ் கல்வியை கற்றவர்கள் என்னும் நிலை ஏற்பட வேண்டும். அந்நிலை ஏற்பட்டால் வாழ்வில் துன்பங்கள் நீங்கிடும், நெஞ்சில் தூய்மை உண்டாகிடும், வீரம் வரும். எல்லாரும் என்ன பண்ணணும், இன்பத்தமிழ் கல்வியை கற்றுவிட்டால் இந்த உலகத்தில் என்ன பண்ணலாம், நிறைய சந்தோஷங்களை அனுபவிக்கலாம். நெஞ்சத்தில் என்ன கிடைக்குமா, தூய்மை உண்டாகும், வாழ்வில் இன்பங்கள் வந்து சேரும், வீரம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பாருங்கள், மதிப்பீடுக்கு போயிடலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது மயில், குயில், கிளி, அன்னம். மயிலை தான் சொல்லியிருந்தார். ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சரு. பின் வருவனவற்றில் மலையை குறிக்கும் சொல் வெற்பு, காடு, கழனி, புவி. ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் வெற்பு. ஏடு எடுத்தேன், ஏடு குட்டல் எடுத்தேன். தேர்ட் ஒன் ஆன்சர் ஏடு ஈ, ஏடு குட்டல் எடுத்தேன். துயின்றிருந்தார், துயின்று குட்டல் இருந்தார். ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் துயின்று குட்டல் இருந்தார். என்று குட்டல் உரைக்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்றுரைக்கும். பொறுத்துக்க பாருங்கள். கழனி, வயல். லாஸ்ட் ஒன்று. நிகர், சமம், பருதி, கதிரவன், முகில், மேகம். நீ அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.